கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வரம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது பலவிதமான வரங்களோடு கூட அவர் வருகிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த வரங்களை பற்றி இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இதை கேட்கிற யாவருக்கும் அந்த வரங்களை பொழிந்தருளும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. வரங்களை பொழிந்தருளும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வரங்களை பற்றி யாக்கோபு 1:17 கூறுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாக்கி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவு என்று சொல்லும் பொழுது அது தேவனாலே நமக்கு கொடுக்கிறதான ஒரு கிருபை என்று சொல்லலாம், ஒரு பரிசு என்றும் சொல்லலாம். இப்படி நன்மையான இந்த ஈவுகள், பூரணமான எந்த வரமும் பரத்திலே இருந்து உண்டாகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் இந்த வசனத்துக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவருக்குள்ள இந்த 9 விதமான வரங்களும் கூட வருமா. பரிசுத்த ஆவியே ஒரு வரம் தான். பரிசுத்த ஆவியே ஒரு வரம். பரிசுத்த ஆவிக்குள்ளே 9 வரங்கள் உண்டு என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்மால வாசிக்க முடிகிறது. இந்த 9 வரங்கள் இல்லாமல் வேறு சில வரங்களும் உண்டு. அப்படி வரங்களை பற்றி பல செய்திகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சில காரியங்களைத்தான் இந்த செய்தியில தியானிக்க போகிறோம். அதன்படி பார்க்கும் பொழுது, பூரணமான எந்த வரம் என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட பொழுது அந்த 9 வரங்களுடைய அந்த ஈவும் அதோடு கூட சேர்ந்து வருவதாக பரிசுத்தவான்கள் நமக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை, அந்த வரங்கள் பூரணப்படும் பொழுது அது பரத்திலே இருந்து, பரலோகத்திலிருந்து பிதாவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலே இருந்து இறங்கி வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது என்னவென்றால், தேவனுடைய ஆவியே பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் அது மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட்டார். அப்படியானால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் பிதாவினுடைய ஆவியானவர். பழைய ஏற்பாட்டு காலங்களில் தேவ ஆவி என்று சொல்லப்பட்டது. தேவ ஆவி அவன் மேல் இறங்கியது என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்கள் மேலே இறங்கி அவர் என்ன காரியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இருந்தாரோ அதை நிறைவேற்றிவிட்டு அவர் வெளியேறிவிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலமாகிய இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசமாகி இருக்கிறார். நம்முடைய சரீரமே ஆலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 6:19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? என்பதையெல்லாம் நாம் வேதத்தில் இருந்து
அறிந்து கொள்கிறோம். இப்படி நம்முடைய சரீரத்திலே வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன், அற்பர்களும், நீசர்களும், ஒன்றுக்கும் உதவாதவர்களும் ஆகிய நம்முடைய உள்ளத்தில, நம்முடைய சரீரத்தில வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், அது எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இது சாதாரணமான காரியம் இல்ல. இது ஒரு பெரிய மகிமையான, ஒரு கிருபையான, ஒரு ஈவான ஒரு வரம். எனவே இதற்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? எவ்வளவு பிரதிஷ்டைகளோடு இருக்க வேண்டும்? எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வரம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதிலே யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான வேற்றுமையும் தேவன் பார்க்கிறதில்லை. யாருக்கு வரம் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் அவர் நினைக்கிறதில்லை. அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அவனவனுக்கு வரங்கள் அளிக்கப்படுகிறது என்றுதான் வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஒரு செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை எதற்காக சொன்னார் என்றால், தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தோ தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒரு வரம் வேண்டும். அது என்ன வரம்? விசுவாசமாகிய வரம், அல்லது வார்த்தைகளை, வசனத்தை, உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. அது இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறதே ஒரு வரம் தான். இது அன்னகம் என்று சொல்லும் பொழுது, இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்கார பிரிவு உண்டு, பிரதிஷ்டை உள்ள ஊழியக்காரர்கள் உண்டு. இவர்கள் தேவனுக்காகவே தங்களை வேறு பிரித்து வாழ்கின்ற அப்போஸ்தல ஊழியக்காரர்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறக்கிறவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டதிலே, அன்னகர்கள் என்று சொன்னால் என்ன என்றால், அவர்கள் ஒரு குழந்தையை உண்டு பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி திறன் இல்லாதவர்கள். இது தாயின் வயிற்றிலிருந்து உண்டாகும் பொழுது அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். சிலரை பார்த்திருக்கலாம், அவர்கள் ஆண்களாகவும் அல்லாமல் பெண்களாகவும் இல்லாமல் அவர்கள் அப்படி பிறப்பிலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஒரு ஆண்மையற்ற ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். இது பிறப்பிலேயே, தாயின் வயிற்றிலேயே அவர்களுக்கு அந்த ஒரு நிலைமை உண்டாகியிருக்கும். அவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். இது அன்னக வாழ்க்கை அல்லது அன்னக நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு என்று சொல்வது, அது சில பிரிவினர் இந்த மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள். அவர்கள் பெண்களைப் போல வாழும்படியாகவும், பெண்களாக இருக்கிறவர்கள் ஆண்களைப் போல வாழக்கூடிய அந்த ஒரு நிலைமையும் கூட இருக்கிறது. இதற்காக சில அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டு, அது ஒரு பாவமான ஜீவியத்தை அது ஒரு தொழிலாக செய்து கொண்டு வாழ்கிறவர்கள் உண்டு. அது நமக்கு தெரியும். இப்படி மனுஷர்களாலே அவர்களுக்காக, அவர்களுடைய சௌகரியத்துக்காக இப்படி ஒரு
ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமாக செய்கிறது போல இது ஒரு வகையான ஒரு பிரிவான ஒரு ஜீவியத்தை அவர்கள் வாழ்வார்கள். சொல்லப்போனால் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் பெண்களைப் போல வாழ்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். இது மனுஷராலே அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. இன்னும் ஒரு பிரிவு, அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள் அல்லது பெண்களாக இருப்பார்கள். ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமையும் இருக்கும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய திறமையும் இருக்கும். ஆனால் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக, தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக தங்களை தாங்களே அன்னகர்களாக இருக்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி திருமணம் இல்லாமல் தங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளை எல்லாம் சாக கொடுத்தவர்களாக, தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ளவர்களாக வாழ்வார்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார ஒரு பிரிவு இந்த உலகத்திலே உண்டு. பெந்தெகோஸ்தே பிரிவில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் உண்டு. அவர்கள் விசுவாச வீடுகள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே தங்கி வாழ்ந்த சபைகளிலே மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள். இவர்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த அன்னகர்களை பற்றிய செய்தி என்னவென்றால், கர்த்தரைச் சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனோ இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 3 முதல் இருக்கிற வசனங்களில இந்த அன்னகர்களை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரைச் சேர்ந்த வேறு ஒரு அந்நிய புத்திரன் என்று சொல்லும்போது ஒரு புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவாரா என்று அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அன்னகன் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தவன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தன்னை பட்டமரம் என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் பட்டமரம் அல்ல, அவராலே துளிர்க்க முடியும், அவராலே வாழ முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா தேவனுக்காக தன்னை ஒதுக்கி வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறதுனால தன்னை பட்டமரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் துக்கப்படுகிறார். அவன் எனக்காகத்தானே பட்டமரமாக இருக்கிறான், எனக்காகத்தானே அன்னகனாக இருக்கிறான், அவன் ஏன் தன்னை எப்படி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் மிக நுட்பமான ஒரு உணர்வுடையவர். நாம் பேசுகிறதெல்லாம் கவனித்து கேட்பார். அவரை பற்றி பேசுகிற காரியங்கள் அவருக்கு சில நேரங்களில் துக்கமாக இருக்குமா. மல்கியாவில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கவனித்து கேட்பார். நீங்கள் என்னை குறித்து பேசின வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாக இருக்கிறதா. என்ன கடினமான வார்த்தை? நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை தானே நடக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மையே கிடைக்கிறது என்று சொல்லக்கூடாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் நன்மை கிடைக்கிறது போல இருக்கும். ஆனால் நன்மை செய்கிறவர்களுக்கு சோதனைகள், சிக்ஷைகள் வரும்பொழுது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவர்கள் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை நாம் உணராமல் பேசும்போது தேவன் துக்கப்படுவார். எனவே ஒவ்வொரு காரியத்தையும் நாம் யோசித்து பேச வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி தங்களை அன்னகர்களாக்கி கொண்ட ஊழியக்காரர்கள் அந்த ஜெப வீடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அந்த சபையிலே அவர்கள் வாழ்ந்து அவர்களை தேடி வருகிறதான விசுவாசிகளாகிய நமக்கு உதவி செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, இரவும் பகலும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக தங்களுடைய ஜீவியத்தையே அர்ப்பணித்து ஒரு எளிமையான, தியாகமான, பிரதிஷ்டையான வாழ்க்கை வாழுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சில விசேஷமான கிருபைகளை, வரங்களை தருகிறார். அது என்ன? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று நமக்கு கற்பனை இருக்கிறது. ஆனால் இந்த ஓய்வு நாளை இவர்கள் முற்றம் முடிய தங்களுடைய ஜீவியத்திலே தங்களுடைய ஜீவியத்தையே இந்த ஓய்வு நாளுக்காக, தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்ததுனால மாத்திரமல்ல, எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு தேவனுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ, ஒரு தகப்பன் எதையெல்லாம் விரும்புவார் என்று அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதமாக நடக்கக்கூடிய குமாரனை
அந்த பிதா விரும்புவார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் தன் பிதாவை விரும்புகிறார் என்றால், அந்த பிதாவுக்கு விருப்பமானவைகளை செய்வார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால் என் வசனங்களை கைக்கொள்ளுவான், வார்த்தைகளை கைக்கொள்ளுவான். இப்படி எனக்கு எதுவெல்லாம் தேவனுக்கு பிடிக்குமோ, எதெல்லாம் அவருக்கு விருப்பமோ அதை தெரிந்து கொண்டு அவருடைய உடன்படிக்கைகளை பற்றிக் கொள்கிறதான இந்த அன்னக பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரர்களை பற்றி தேவன் என்ன சொல்கிறார்? நான் அவர்களுக்கு என்னுடைய ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் ஒரு இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிறோம், உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த ஆலயத்துல இந்த அன்னகர்களாகிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகளாகிய நாமும் இருக்கிறோம். நமக்கு இல்லாத ஒரு அந்தஸ்து, ஒரு அன்பு, ஒரு கீர்த்தி, ஒரு மகிமை அவர்களுக்கு உண்டு. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்து வாழுகிறவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபையை தர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவர்களுக்கு எருசலேம் என்று நமக்கு இடம் கொடுக்கிறார், ஊழியக்காரர்களுக்கு சீயோன் என்ற இடத்தை கொடுக்கிறார். இந்த சீயோன் என்பதுதான் திட அஸ்திபாரமும் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமான கல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கல்லின் மேலே கட்டப்பட்ட அந்த சீயோன் என்கின்ற அந்த அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரம் தான் சீயோன், அதுதான் ஊழியக்காரர்கள். அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் எருசலேம். இந்த எருசலேமிலே தான் விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் இருக்க போகிறோம். இந்த பரம எருசலேம் கைகளினாலே கட்டப்படாத ஒரு நித்திய வீடாக, வாசஸ்தலமாக பரலோகத்துல இருக்கிறது. இதை நாம் வேதத்தில இருந்து அறிந்து கொள்கிறோம். மணவாட்டிக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மாளிகையை யோவான் தரிசனத்திலே காண்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரைச் சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். ஏன் இதிலே அந்நிய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த உபதேசமாக இருந்தாலும், இந்த ரட்சிப்பாக இருந்தாலும், எல்லாமே தன்னுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அந்நிய புத்திரராகிய புறஜாதியாராகிய நமக்கும் அவர் ஈவாக கிருபையாக வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டின் சபை என்று இப்பொழுது இருக்கிற இந்த சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு, அதற்கு பிறகுதான் பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாள் அளவும் எல்லாருக்கும் தரிசனமானார் என்று வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பெந்தேகொஸ்தே என்ற நாள் என்பது 50வது நாள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தேகொஸ்தே நாள். இந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவி பூமிக்கு அனுப்பப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொழிந்தருளப்பட்ட பிறகு புறஜாதியாராகிய நம்மை போல இருக்கிற ஜனங்களுக்கும் அது பொழிந்தருளப்பட்டது. அப்பொழுதுதான் புறஜாதியார் இஸ்ரவேலர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே சபைதான், பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எல்லாரும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி பேதுரு, பரிசுத்த பவுல் எல்லாம் அப்பொழுது அறிக்கை செய்தார்கள். அப்படி அந்த சபையானது கட்டப்பட்டது. அந்த சபை தான் இப்பொழுது இந்த உலகத்திலே உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த சபை இருக்கிறது. அங்கே மகிமையான ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தரை சேவிக்க, கர்த்தருடைய நாமத்தை நேசிக்க. கர்த்தரை சேவிக்கிறது மாத்திரமல்ல, அவரை நேசிக்க வேண்டும். எவ்வளவு இந்த ஊழியக்காரர்கள் தேவனை நேசித்தார். தன்னுடைய இனம், நாடு, ஜனங்கள், தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தனக்குண்டான சொத்து, சுகம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தேவனே போதும் என்று சொல்லி அவர்கள் பின்பற்றி வந்து இந்த ஊழியத்தை செய்வார்கள். இதுதான் தேவனை நேசிக்கிற ஜனங்கள். தேவனை நேசிக்கிற ஜனங்கள், தேவனுக்காகவே வாழ்கிறவர்கள், அவர்கள் வெளியேற பெற்றவர்கள். அதனாலதான் இந்த அந்நிய புத்திரரை அவர் என்ன செய்கிறாரா, என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது இந்த ஊழியத்திற்கு வந்தவர்கள் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மலைக்கு, சீயோன் பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த ஜெப வீடு என்று சொல்லும்போது இந்த பூமியிலே கூட ஜெப வீடு என்று இருக்கிறது. அதிலே தான் இந்த ஊழியக்காரர்கள் தங்கியிருக்கிறார்கள். இங்கேதான் சபை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் நமக்காக இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே போய் தேவனை தொழுது கொள்ளவும், ஆசரிக்கவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், கூட்டங்களுக்கு நாம் செல்லவும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த இடம் பயன்பட்டு வருகிறது. அந்த இடத்திலே தேவனுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும். உலகத்திலே எவ்வளவோ துன்பங்கள் இருக்கிறது, பாடுகள் உண்டு, நிந்தைகள், அவமானங்கள் உண்டு. ஆனால் ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்காக பாடுபடும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வாயினாலே நாம் விவரிக்கவே முடியாது. கண்ணீர் சிந்துவார்கள், வேதனைப்படுவார்கள். ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும். இவர்களை பற்றிய ஒரு வசனம் உண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்களாம். அழுகையின் பள்ளத்தாக்கு என்று சொன்னால் பள்ளமான ஒரு பகுதி. அங்கே கல்லும் முள்ளும் இருக்கும், செழிப்பும் இருக்கும், நல்ல வளமான இடமாகவும் இருக்கும். அந்த அழுகையின் பள்ளத்தாக்குக்கு பெரும்பாலும் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளேயே போக ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள், தனிமையான இடம். ஆனால் இது அழுகையின் பள்ளத்தாக்கு. இதற்குள்ளே போனால் வேதனை, துன்பம் இருக்கும் இந்த ஊழியத்துக்குள்ளே. அதில் விருப்பமாக வந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து தங்களுடைய கண்ணீரை நீரூற்றாக்கி கொண்டு அதில் மகிழ்கிறதான ஒரு சுபாவம் இந்த ஊழியக்காரர்களுக்கு உண்டு. இதற்காக தேவன் என்ன சொல்கிறார், அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். இப்பொழுது இந்த சபைகள் எல்லாம் ஜெப வீடு, ஃபெய்த் ஹோம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. சர்ச் என்று அழைக்க மாட்டார்கள். ஜெப வீடு, விசுவாச வீடு, ஜெப வீடு என்றுதான் அழைப்பார். இந்த ஜெப வீடுகளிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய சர்வாங்க தகனம் என்று சொன்னால் அங்கம். சாதாரணமாக அந்த காலங்களிலே சர்வாங்க தகன பலி என்று சொல்லி ஒரு பலி உண்டு. சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் ஒரு காளையை சர்வ அங்கமும் முழுவதுமாக தோலுரித்து அதை பலியாக தேவனுக்கு படைக்கிறது உண்டு. அதுபோல இவர்கள் தங்களுடைய முழு சரீரத்தையும் பரிசுத்த ஆவியாகிய அக்கினியினாலே சுட்டெரித்து சாம்பலாக்கி அப்படியே தேவனுக்காக சுகந்த வாசனை ஆகக்கூடிய அந்த சர்வாங்க தகனமாக அதை தங்களுடைய சரீரத்தை தேவனுக்காக அர்ப்பணிப்பார்கள். அதை தேவன் ஏற்றுக்கொள்வார். அவருடைய பலிகள் என்று சொன்னால், பலி என்று சொல்லும் பொழுது ஜெப வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஜெபிக்கிறது, தேவனை ஸ்தோத்திரிக்கிறது, துதிக்கிறது எல்லாம் பலிகள். அதுதான் தேவன் விரும்பும் பலி. நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணிக்க மாட்டார். அந்த பலிகளை அவர் ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன ஜெபிக்கிறார்களோ தேவன் அதை நிச்சயமாய் அங்கீகரிப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து யாருக்காக என்ன ஜெபிக்கிறார்களோ அதை அவர் செய்வார்.
இது அனுபவபூர்வமாக பல சாட்சிகள் உண்டு. நாமும் அதை அனுபவித்திருக்கிறோம். இப்படி இந்த அன்னக பிரதிஷ்டையோடு வாழுகிறது அது ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரம் பெற்றவர்கள் தான் இதை ஏற்றும் கொள்வார்கள். அப்படியானால் இந்த அன்னக பிரதிஷ்டையுள்ள ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்வதே வரம் பெற்றவர்களை தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சபைக்கு போகிறது, அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறது வரம் பெற்றவர்கள் தான். அப்படியானால் இந்த சபைக்கு போகிறவர்கள், இந்த சபையை விசுவாசிக்கிறவர்கள், இந்த ஊழியங்களை ஏற்றுக்கொண்டு, இந்த ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் வரம் பெற்றவர்கள். இது ஒரு வரம். அடுத்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவோடு கூட வந்து இந்த விருத்தச்சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அதாவது விருத்தச்சேதனம் உள்ள விசுவாசிகள் என்று சொல்லும்போது யூதர்களுக்கு இந்த விசுவாசமாகிய இந்த பரிசுத்த ஆவியான வரம் கிடைத்தது. ஆனால் புறஜாதியாராகிய யூதர்கள் அல்லாத ஜனங்களுக்கும் திடீரென்று அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது, அந்த கூட்டங்களில் இருக்கும் பொழுது அவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். அப்பொழுது பெரிய ஒரு பிரமிப்பு உண்டானது. யூதர்களாகிய நமக்குத்தானே தேவன், நம்முடைய தேவன் தானே நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கும் பொழுது இவர்கள் புறஜாதியைச் சேர்ந்தவர்கள், அந்நிய ஜனங்கள், அந்நிய ஜாதியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் மேலும் பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிரமித்தார்கள். இதில் நமக்கு என்ன கருத்து நமக்கு தேவை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டது. அப்படியானால் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதே ஒரு வரம். பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒரு வரம். இந்த அன்னக பிரதிஷ்டை ஊழியத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவும் ஒரு வரம். இப்படி இந்த 9 வரங்கள் தவிர இது எல்லாமும் கூட ஒரு வரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வரங்கள் பல வகையில உண்டு. அடுத்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்று சொல்லும்பொழுது எலிசா சொல்லுகிறார், உம்மிடத்திலே இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியானால் இது ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொல்லப்பட்டதை நாம் ஏற்கனவே தியானித்தோம். அது இரட்டிப்பான ஆவியின் வரம் அவனுக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியே அவனுக்கு கிடைத்தது. எலியாவை காட்டிலும் எலிசா இன்னும் அதிகமான பல அற்புதங்களை செய்ததை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இரட்டிப்பான வரம் அவருக்கு கிடைத்தது. அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின பலத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதுல பாருங்க, ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே அல்லது வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதனுடைய பொருள் என்ன? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். அப்படியானால் இந்த அந்நிய பாஷையை பேசுகிறார்கள் அல்லவா, அது வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறார்கள். அந்நிய பாஷையே வேறு பாஷை தான். ஆனால் இந்த வரத்துக்கும் இந்த பாஷைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக இந்த வசனம் கூறுகிறது. அவரவருக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட வரம் ஒரு மனிதருக்கு இருக்குமானால்
அவர் ஒரு விதமான பாஷையை பேசுவார். வேறொரு வரம் உடையவர் இன்னொரு பாஷையை பேசுவார். ஏனென்றால் அந்நிய பாஷையே வேறு பாஷை தான். இதில் வேறு வேறு பாஷைகளிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இதுவே ஒரு வரமாகவும் இருக்கிறது. இப்படி எந்தெந்த வரத்தை உடையவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரவருக்கு எந்தெந்த வரங்களை கொடுத்திருக்கிறார்களோ அந்த வரங்களுக்கு தகுந்தபடி வேறு வேறு பாஷைகளிலே பேசுவார்கள். அடுத்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கூறுகிறது, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. இதில் பாருங்க, கிருபை என்பது ஒரு வரம், கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. அப்படியானால் தேவனுடைய கிருபையே ஒரு வரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களிலே வெளிவரும் பொழுது, வானத்திலே தோன்றும் பொழுது, மரித்தோர் முதலாவதாக ஏற்கனவே மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஏற்கனவே மரித்து உயிர் திறந்தவர்கள் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போய் நிமிஷத்திலே எம்மைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. இதற்கிடையிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட வரும் கிருபை, அவரோடு கூட ஒரு கிருபை வருகிறதா. அந்த கிருபையினாலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியானால் அந்த கிருபை என்பது ஒரு ஈவு, ஒரு இரக்கம், ஒரு தயவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறவர்கள் தான் மறுரூபம் அடைய வேண்டும், மறுரூபம் அடைய முடியும். ஆனால் நாம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எத்தனையோ தகுதிகள் வேண்டும். அதிலே இறுதியாக ஒன்று இந்த கிருபை. கிருபை என்று சொன்னால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எல்லாருமே தகுதியானவர்கள் அல்ல. ஏதாவது குறைபாடுகள் இருக்கும், பரிசுத்தத்திலே குறைபாடு இருக்கும், அல்லது பூரணங்களிலே குறைபாடு இருக்கும். விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம், இதெல்லாம் 4 பூரணங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த குறைகளை நிறைவாக்குவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. அவர் பார்த்து இவனுக்கு இந்த குறை இருக்கிறது என்று சொல்லி அதை மன்னித்து தன்னுடைய பூரணத்தை கொஞ்சம் கொடுப்பார். ஒரு பரிசுத்தத்திலே ஒரு குறை இருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று சொன்னால் அவரோடு கூட வருகிறதான கிருபை தன்னுடைய பரிசுத்தத்தில் அந்த மனிதருக்கு கொஞ்சம் பரிசுத்தத்தை கொடுக்கும்பொழுது அவர் மறுரூபம் அடைவார். இதுதான் இந்த இதனுடைய பொருள். ஆக இந்த கிருபையே ஒரு வரம் தான், கிருபை வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வருகிறது. இப்படி அவனவன் பெற்ற வரம் நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அப்படியானால் நாம் என்ன வரத்தை பெற்றிருக்கிறோமோ அந்த வரத்தின்படியே தேவனுடைய கிருபையில ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே சில வரங்கள் இருக்கும், அந்த வரங்களோடு கூட சில கிருபைகளும் இருக்கும். இதை என்ன செய்ய வேண்டுமா, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதுவே ஒரு ஊழியம்தான். நமக்கு என்ன வரம் இருக்கிறதோ அந்த வரத்துக்கு ஏற்ற விதமான கிருபை இருக்கும். அந்த கிருபையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஜெபிக்கிற வரம் இருக்கலாம், நாம் மற்றவர்களோடு ஜெபிக்கும் பொழுது அந்த கிருபை அவர்களுக்கும் போகும். பரிசுத்தத்தின் காரியங்கள், இப்படி பல காரியங்கள் உண்டு. அடுத்து இந்த மீறுதலுடைய பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. ஆக இந்த கிருபை என்று சொல்லும்போது தேவனுடைய இரக்கம், அவருடைய தயவு, இது இந்த கிருபை வரத்தின் பலன் ஒன்று உண்டல்லவா, அதற்கு ஒப்பானது இல்லை. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது.
இப்படி தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு இப்படி அதிகமாக பெருகியிருக்கிறது. இந்த கிருபை என்று சொல்லும் பொழுது ஆதாமுடைய மீறுதலினாலே அநேக ஆத்துமாக்கள் மரணம் அடைந்தது. ஆனால் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து என்ற மனிதனாக பிறந்த தேவனுடைய அந்த மரணத்தின் மூலமாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் மூலமாக அது அநேகர் மேலே அதிகமாக ஈவாக பெருகியிருக்கிறது. அப்படியானால் இந்த கிருபை ஒரு வரம், ரட்சிப்பு ஒரு ஈவு, ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராலே வருகிறதான அந்த ரட்சிப்பு அது ஒரு ஈவு. ஈவு என்று சொன்னால் ஒரு கிருபை, அது ஒரு கிருபையாக வரம். ரட்சிப்பே ஒரு வரம் தான். ரட்சிக்கப்படுவதே அது ஒரு வரம் தான். எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியும். வரம் என்று சொன்னால் என்ன? யாருக்கும் கிடைக்காத ஒரு புதிய காரியம் ஒருவனுக்கு கிடைத்தால் அதுதான் வரம். அடுத்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் என்ன. அதாவது இந்த சுவிசேஷ ஊழியக்காரனாக அப்போஸ்தல ஊழியக்காரனாக இருக்கிறதே அது ஒரு வரம். தேவனுடைய பலத்த சத்துவத்தினால பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு தேவன் கொடுத்ததான அந்த கிருபை வரம் இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனாக எனக்கு உதவி செய்தது. எல்லாருமே ஊழியம் செய்து விட முடியாது. தேவன் யாருக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அவர்கள்தான் ஆக வேண்டும். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பரிசுத்த பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இது அந்த காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பரலோகத்துக்கு போன பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வந்து விட்டார். பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே ஆவியாக இருக்கிறதுனால பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் பெறுவது அவர்கள் பெறாதவர்கள், அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்காதனால கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவினர் வந்தார். அப்படின்னால் யாருக்காக கைகளை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்தாவியானவருடைய வரம் கிடைத்தால் அதுவே ஒரு வரம் தான். அதை பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிற வரம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த வரத்தை கொடுத்திருந்ததை நாம் பார்க்கலாம். அடுத்து இப்படி பல வரங்கள் உண்டு. விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் என்ன என்று சொன்னால், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது ஒரு அடையாளம், ஒரு வரம். ஏனென்றால் சுகமாக்குற வரம் இதில் இருக்கிறது. சர்ப்பங்களை எடுக்கிறது, சாவுக்கு எதுவான ஒன்றை குடிக்கிறது, இதெல்லாம் விசுவாச வரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சுகமாக்குற வரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். 18 வருஷமாக கூனியாக இருந்த ஒரு பெண், அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளிடத்தில் இருந்தது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை இவளை பலவீனப்படுத்தி கூனியாகவே வைத்திருந்தது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவள் மேலே தன் கைகளை வைக்கும் பொழுது அந்த ஆவி அவளை விட்டு ஓடி போனது.
அப்பொழுது அவருடைய குணம் சரியானது. இது குணமாக்குற வரம், வல்லமை என்று வேதம் கூறுகிறது. அடுத்து இந்த வரங்களுக்குள்ளே 9 வரங்கள் உண்டு. இருந்த போதிலும் இந்த வசனங்கள் அந்த வரங்களை பற்றிய ஒரு செய்திகளை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்படி தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் நாம் நடப்பிக்கும் பொழுது, அந்த வரங்கள் கிரியை செய்யும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வரங்கள் உள்ளவர்கள் அநேகர் இன்றைக்கும் அந்த பூமியில இருக்கிறார்கள். அவர்கள் வரங்களை பயன்படுத்தி அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும் பொழுது, குணமாக்கும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் பொழுது, பலவிதமான காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்புக்கு ஏதுவாக இந்த வரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறதை நாம் அறியலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில ஒரு ஊழியத்தின் ஒரு பகுதியை பற்றி பார்க்கலாம். சீஷர்கள் பெருகின பொழுது, சீஷர்கள் என்று சொன்னா கிறிஸ்தவர்களை, கிறிஸ்து இயேசுவை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை சீஷர்கள் என்று அந்த காலத்துல அழைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று கிரேக்கர்கள் அப்படி தங்களுடைய விதவைகளை அந்த உணவு விஷயத்துல நன்றாக கவனிக்கவில்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 அப்போஸ்தலர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது சரியல்ல, எங்களுக்கு தகுதி அல்ல. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை இந்த வேலைக்காக அவர்கள் திட்டம் பண்ணினார்கள். அப்படி அவர்கள் 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இது பந்தி விசாரிப்பு வேலை என்று ஊழியம் என்று அந்த காலத்திலே அழைக்கப்பட்டது. இதுவும் ஒரு வகையான ஊழியம். இது கூட ஒரு வகையான வரம்தான். ஏனென்றால் எந்த காரியம் தேவனுக்கு ஏற்றதாக நடக்கக்கூடியதெல்லாம் கூட அது ஒரு வரமாகத்தான் கருதப்பட்டு வருகிறது. அப்பொழுது சபையாருக்கு இது பிரியமா இருந்ததுனால விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய தேவான், பிலிப்பு, பிரகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்மினாவையும், யூத மார்க்கத் அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. அப்படி அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தும் போது இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்படி அவர்களை இந்த ஊழியத்துக்கு அங்கீகரித்தார்கள். இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தைகளின்படிதான் இப்பொழுதும் கூட இந்த அன்னக பிரதிஷ்டையுள்ள ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் எப்படி என்று சொன்னா, உபவாசத்தோடு பரிசுத்தவான்கள் இருப்பார்கள், ஜெபத்தோடு இருப்பார்கள். அவர்கள் யார் தலையின் மேலே அப்படி நடந்து கொண்டு வரிசையாக முழங்கால் போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, வரிசையாக அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், இவனை தேர்ந்தெடு என்று சொல்லும்போது தலையில கை வைத்து ஜெபம் பண்ணால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இப்படிதான் இந்த ஊழியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த ஊழியத்தை அப்பொழுதே 1ஆம் நூற்றாண்டிலேயே செய்தார்கள். இப்படி அறிந்து கொள்வதும் கூட ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று சொல்வார்கள். அது 9 வரங்களிலே ஒன்று. இப்படி ஊழியங்களுக்காக தேர்ந்தெடுக்கிற காரியமும் கூட அதுவும் ஒரு வரம்தான். இதை நாம் வேதத்தில் இருந்து அறிந்து கொள்கிறோம். 9 வரங்கள். அந்த 9 வரங்களை இவர்கள் எப்படியெல்லாம் இந்த 9 வரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டது என்பதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து
சமாரியர் தேவசத்தை ஏற்றுக்கொண்டதுனால எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் அதை கேள்விப்பட்டு பேதுரு, யோவானை அனுப்பினார்கள். அப்பொழுது அவர்கள் யாரும் பரிசுத்த ஆவி பெறவில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம் பெற்றதுனால பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கைகளை வைக்கும்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இது ஒரு வரம் என்று நாம் ஏற்கனவே தியானித்தோம். அப்பொழுது அந்த சீமோன் என்ன செய்தான், நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக இந்த அதிகாரத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினாலே உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது என்று சொன்னார். அப்படியானால் இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்க இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஒரு வரம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தாயே என்று. யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது அது ஒரு வரம் தான். சில நேரங்களிலே விசுவாசிகளுக்கு கூட சில ஆசீர்வாதமான ஒரு வரத்தை தேவன் கொடுத்திருப்பார். சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு வரம். அது எப்படி என்றால் அவர்களுக்கு நல்ல அக்கினி அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். அவர்கள் நன்றாக ஆவியிலே நிறைந்து ஜெபித்து ஆவியிலே நிரப்பப்படும் போது சபை முழுதுமாக ஆசீர்வாதம், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். இது சில பரிசுத்தவான்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி முழு சபைக்கும் ஆசீர்வாதம் தரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொங்கி வழிகிற அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் யாருக்கு இருக்கிறதோ அது சபைக்காக தேவன் அவர்களை ஏற்படுத்தி தங்களுடைய ஆவியின் வரத்தை சபைகளுக்கு, மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய உக்கிரானக்காரன் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படிப்பட்ட கிருபை வரத்தை உடையவர்களை பலரை நாம் அறிய முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த ஊழியத்தினுடைய வகைகளை பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவன் சபையிலே அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், பின்பு ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையில இருக்கிறதை வரிசைப்படுத்தி சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் முதலாவதாக இருக்கிறார்கள். 2வது தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்பது ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்க தரிசனம் உண்டு, விசுவாசிகளும் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். இது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. ஒரு சபையிலே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சபையே ஒரு தனி மகிமையோடு விளங்கும். அடுத்து போதகர்கள். இந்த போதகர்கள் என்று சொல்லும் பொழுது போதனை செய்கிற ஊழியம், அதாவது மற்றவர்களுக்கு போதிக்கிற வரத்தை உடைய, போதிக்கிறது ஒரு வரம் தான், போதிக்கிற வரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மற்றவர்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லும்போது சிலருக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை விசுவாசிகளுக்கும் கூட தேவன் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஆலோசனைகளை கொடுப்பது இந்த போதிக்கிறது. அது மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு ஞாயிறு பள்ளி நடத்துகிறார்கள். அந்த ஞாயிறு பள்ளியிலே போதிக்கிற ஆசிரியர்களாக இருக்கிறது அது ஒரு ஊழியம்தான். அற்புதங்களை சிலருக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி இருக்கும், வரம் இருக்கும். அவர்கள் அற்புதங்களை செய்யும்போது சபையிலே அதிகமான ஜனங்கள் பெருகுவார்கள், ஊழியம் பெருகும். அடுத்து குணமாக்கும் வரம். எங்கெல்லாம் குணமாக்குற வரம் இருக்கிறதோ அங்கே சபைக்கு நிறைய ஜனங்கள் தேவனை தேடி வருவார்கள். இப்படி ஊழியங்கள், ஆளுகைகள், அப்படி பலவிதமான பாஷைகள், இப்படி எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தியிருந்தார். அடுத்து பார்க்கும் பொழுது முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூறுகிறது. ஏனென்றால் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசிகளும் இல்லை, எல்லாரும் போதிக்கிறவர்களோ அல்லது அற்புதங்களை செய்கிறவர்களோ, குணமாக்கும் வரங்களை உடையவர்களோ, அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களோ, வியாக்கியானம் பண்ணுகிறவர்களோ இப்படி இல்லாதனால முக்கியமான வரங்களை நாம் நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது
இந்த 9 வரங்களை பற்றி பார்க்கும் பொழுது, வரங்களிலே பல வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவர் தான். அதேபோல ஊழியங்களிலே கூட வித்தியாசம் இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் தான். கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. அடுத்து ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அதாவது ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொன்னா, அறிவை வேதத்திலே இருந்து அறிவை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய அது எல்லாராலும் முடியாது. அதுவே ஒரு வரம். 2வது வரம் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொன்னா, யாருக்கு என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கோ தொலைதூரத்திலே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நடக்கப் போகிறது என்பதை அறிவது அந்த அறிவை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த அறிவை உணர்த்துகிற அந்த ஒரு வார்த்தை கிடைக்கும். பரிசுத்த பவுல் போன்றவர்கள் ஊழியத்துக்காக புறப்படும் பொழுது ஒருவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து, இங்கே உங்களுக்கு எருசலேமிலே இந்த கச்சையை உடையவன் எவனோ அவன் கட்டப்படுவான் என்று ஆவியானவர் உணர்த்தினார் தீர்க்க தரிசனமாக. அப்படி நடந்தது. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பல காரியங்களை சொன்னார். எலிசாவும் கூட சொன்னார். எலிசா காணிக்கை வேண்டாம், நான் வாங்குகிறதில்லை என்று சொல்லும் பொழுது, எலிசாவுடைய ஊழியக்காரன் என்று அதை வாங்கி கொண்டு வரும் பொழுது சரியாக அதை சொல்லிவிட்டான். நீ அந்த மனிதனுக்கு பின்புறமாக போகும் பொழுது, அவன் ரதத்திலே இருந்து இறங்கி வரும்பொழுது, என்னுடைய மனம் உன்னுடைய மனத்தோடு சேர்ந்து அங்கே போகவில்லையா என்று சொல்லி, இதெல்லாம் இந்த வரத்தின் பகுதி உடையதுதான். அடுத்து ஆவியினாலே விசுவாசம். விசுவாசம் என்று சொன்னா முழுவதுமாக நம்புகிறது, தேவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்வது. அது விசுவாசம் ஒரு வரம். எல்லாருக்கும் விசுவாசம் முழுமையாக வந்துவிடாது. அடுத்தது குணமாக்குற வரம். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது குணமாகும். இது ஒரு வரம் தான். இப்படி அற்புதங்களை செய்கிற சக்தி. திடீரென்று மழை பெய்து கொண்டிருக்கும், ஜெபிக்கும் பொழுது அந்த மழை உடனே நிற்கும். இதுதான் அற்புதங்களை செய்கிற சக்தி. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது அநேகருக்கு இந்த பகுதி இந்த வரம் உண்டு. அடுத்து வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். அதாவது ஒரு மனிதனிடத்தில் எந்த ஆவி கிரியை செய்கிறது, எந்த பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது, எந்த அசுத்த ஆவி கிரியை செய்கிறது, அல்லது அவனுடைய மனதில் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய போகிறான், எப்படி அவனிடத்தில் தப்பித்துக் கொள்வது, இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வரம் உண்டு. அடுத்து வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்நிய பாஷையை மாத்திரம் பேசுகிறது சாதாரணமாக அது ஒரு வரம். ஆனால் ஒரே மனிதனுக்கு பற்பல பாஷைகளிலே மாற்றி 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 பேசுவது, அது அந்தந்த வரத்திற்கு அந்தந்த பாஷை என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு சிலருக்கு இந்த பற்பல பாஷை பேசுகிறதே ஒரு வரம். அவர் தீர்க்கதரிசியாக இருப்பார், அது ஒரு வரம். பரிசுத்த ஆவியை பெற்றதனாலே தீர்க்க தரிசனம் அல்லது அந்நிய பாஷை பேசுகிறது அது ஒரு வரம். போதிக்கிறது ஒரு வரம். இப்படி அந்தந்த வரங்களுக்கு ஏற்ற விதமாக பாஷைகளை பேசுகிறது அது ஒரு தேவனுடைய கிருபை. அடுத்து வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் செய்கிறது. அதாவது ஒருவர் அந்நிய பாஷையை பேசும்பொழுது இன்னொருவர் சபையில அதற்கு அந்த இடத்திலே இருக்கிறதான பாஷையில மொழிபெயர்ப்பார். இதுதான் வியாக்கியானம் பண்ணுகிறது. இப்படி ஒரே ஆவியானவர் நடப்பித்து தன்னுடைய சித்தத்தின்படி அவனுக்கு யார் யாருக்கு அவனோட எந்தெந்த மனிதனுக்கு எந்தெந்த வரம் வேண்டும் என்று அவனுடைய தேவைக்கு தக்கதாக அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த 9 வரங்களை தவிர மற்ற வரங்களும் உண்டு என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வரங்கள் பல பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் கிரியை செய்து, குறிப்பாக பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பரிசுத்த ஸ்தலத்து திருப்படிக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு
கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்று விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். இப்படி ஞானமும் புத்தியும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த தட்டுமுட்டுகளை செய்கிறதற்கும், அந்த பனிமுட்டுகளை செய்வதற்கும், ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்கும், இந்த சித்திர வேலைகள், மர வேலைகள், பொன்னாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் பல காரியங்களை செய்வதற்கு அதற்கு ஒரு விசேஷமான கிருபை வேண்டும். அதையெல்லாம் தேவன் கொடுத்தார். இதுவும் ஒரு ஞான வரம். இது ஞான வரம் என்று சொல்கிறார். இப்படி பல வரங்கள் உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை தேவனுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். இப்படி இந்த வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நாமும் கூட இந்த கடைசி நாட்களிலே வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த வரங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தி தேவனை மையப்படுத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, நம்மால் இயன்ற ஊழியத்தை செய்யும்படியாக, கர்த்தருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக, கர்த்தர் நமக்கு வரங்களாலே நம்மை நிரப்பும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்து செபிக்கலாம். ஹரஹா தூரா ஹஷ்யம் பாராக துடிவேனா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ வரங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வரங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக பயன்படுத்த உதவி செய்யும். எல்லாரையும் இந்த ரட்சிப்புகளை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர எங்களை தகுதிப்படுத்தும். இந்த வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாய். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.